மீண்டும் இந்த வாரத்தில் உங்களை நான் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் மூலியமாக யூடியூப் ரெக்கார்டிங் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க தேவன் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக பாஸ்டராக இருந்து கொண்டு வரும் இந்த நாட்களிலே சபை FCC கட்டடத்தில் குடும்பமாக கார்ப்பரேட்டாக கூடி வர முடியாமல் இருக்கும் இந்த நாட்களிலே அதெல்லாம் நினைக்கும் போது மனம் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிரித்த முகமாக இருங்க. அல்லேலூயா. திருடிக்கான வந்திருக்கிறீங்க. Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. ஸோ அப்படியாக நான் வாஞ்சிக்கிறேன், ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறேன், நீங்களும் ஜெபித்து கொண்டு வருகிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சீக்கிரமாக இந்த நடமாற்ற தடுப்பு உத்தரவாதம் மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் சீக்கிரமாக முடிய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். முடிந்த பிறகு நம்ம மீண்டும் சபையில் ஒன்று கூடி கர்த்தருடைய காரியங்களை தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் உலகத்திலும் செய்து கொண்டு வருவோம். அல்லேலூயா. கர்த்தர் சபையை பூமியில இயங்க வைத்திருக்கிறது நம்ம இந்த உலகத்துக்கு உட்பாக இருக்கணும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த COVID-19 நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் சுக பலத்தோடு இருக்கிறீங்க, வீட்டில் சேஃபாக. ஆமென். Always stay safe and stay at home. Wash your hands. சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வராங்க, அதை நம்ம செய்து கொண்டு வருகிறோம் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. I want to bring a good message to you. Every message is good. Hallelujah. But this is especially going to be an eye opener, because in this world, after this COVID-19, this coronavirus and all that in the world, and also some Christians are at shocked, lost, wondering, confused over what's happening in the world today. What is happening in the world today? What is happening to my life? I cannot go out of my house. I cannot do the things that I used to do. Tomorrow, whether I can go out and do all the things that I can do or not. For those who are working, don't know tomorrow you go back to work, whether you got work or not. Many are asking at this point of time, where is God? What is happening? Why is this happening? இன்றைக்கு இந்த உலகத்தில் உலகமும் சரி, சில கிறிஸ்தவர்களும் சரி, ஒரு அதிர்ச்சியில, ஒரு இழப்புதல்ல, மனக்குலைச்சல்ல அப்படியாக என்னது சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு இந்த உலகத்தில் இன்றைக்கு இப்படியாக நடந்துருச்சு? ஏன் இப்படி நடந்துச்சு? இப்போ பாரு, நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருக்குது, நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா? சில பேருக்கு நாளை இந்த MCO முடிஞ்ச பிறகு வேலைக்கு போனாக்க வேலை இல்லாமல் இருக்கலாம். சில பேர் ரொம்ப வருந்தி போய் கிடப்பாங்க. ஓகே, ரொம்ப பேரும் கேள்வி கேட்குறாங்க, இப்போ ஆண்டவர் இருக்கிறாரா? கிறிஸ்தவர்களும் கேட்குறாங்க, ஆண்டவர் இருக்கிறாரா? என்ன ஆச்சு? என்ன நடக்குது? ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த COVID-19 சாவுறாங்க? அது எப்படி ஆண்டவர் அவங்கள சாவ விட முடியும்? ஓகே, சொல்லி கேட்குறாங்க. ஓகே, many are in panic. ரொம்ப பேர் பயந்து பேனிக் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அதனால சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்த்தீங்கன்னாக்க டாய்லெட் பேப்பர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, வித்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் டாய்லெட் பேப்பர்னு அள்ளிட்டு போறாங்க. அன்னைக்கு பத்திரிக்கையில படித்தேன். ஓகே, ஒரு அம்மா வெளியூர்ல டாய்லெட் பேப்பர்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஏன்? அவங்களுடைய மகன் அந்த டாய்லெட் பேப்பரை ரொம்ப பாவிக்கிற வாசி. அப்போ அந்த மகன் அந்த டாய்லெட் பேப்பர் காணுன்னு சொல்லி என்ன செஞ்சான்? அம்மாவே போட்டு குத்திட்டான். பல்ல வாயை உடைச்சி ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் கேஸாக நடந்து கொண்டு இருக்குது. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேற போயிருந்தேன். அந்த சேல்ஸ் கேர்ள் சொல்றாங்க, the sales girl is telling me, everybody coming and telling
there will be no more rice, no more rice. அரிசியெல்லாம் இருக்காது, அரிசியெல்லாம் வித்து போச்சு, அரிசிலாம் கிடைக்காது இனிமே வருங்காலத்துல சொல்லி ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லி இந்த உலகமே இன்றைக்கு ஒரு பேனிக் ஸ்டேட்ல இருக்குது. ஒரு அச்சம், பயம் உள்ள ஒரு நிலைமையில, சூழ்நிலைமையில இருக்குது. தாய்லாந்து நம்ம பார்த்தோம்னாக்க 1 மைல் நீட்டத்துக்கு மக்கள் நின்று அவங்களுடைய என்னது தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைக்க போறாங்க காசு இல்லாம. We saw in Thailand, okay, that nearly 1 mile long people are standing in queue to go and pawn their jewelry for money. What is happening? What is happening? What is happening? Why are we locked down? Why are we shut down? Why are we asked to stay inside the house? Okay, we all know. Everybody know. Even 3 years old girl also know what's happening in this world at this point of time. What's happening? Coronavirus. The coronavirus or COVID-19 has attacked the world, and so far I think 100,000 people have died. Okay, 115 or 120,000 people have died because of this coronavirus. Okay, for us this is our 4th week of our lockdown or shutdown or house arrest. What arrest? House arrest. Paul also was in house arrest. பவுல் கூட என்னது வீடு கைதியாக, நம்ம எல்லாம் இன்றைக்கு வீட்டு கைதியாக இருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போக முடியல, நம்ம செய்த காரியத்தை எதுவுமே செய்ய முடியல, வீட்டில் கைதியாக இருக்கிறோம். பவுலும் ஒரு காலத்துல அப்படியாக ரோம்ல இருக்கும்போது வீட்டு கைதியாக 2 வருஷ காலமாக இருந்தார். Hallelujah. Praise the Lord. Does all this happening surprise you? ஆண்டவருடைய பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்க, உங்களுக்கு இப்படி இந்த உலகத்துல இன்றைக்கு நடக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு என்னது ஒரு அதிர்ச்சி போல இருக்குதா? ஒரு அதிர்ச்சியா இருக்குதா? ஒரு அச்சமா இருக்குதா? ஒரு பயமா இருக்குதா? ரொம்ப பேருக்கு இருக்குது. நீங்களும் நானும் இசாக்கா கோத்திரம் என்று சொல்லக்கூடிய 12 கோத்திரத்துல இசாக்கா கோத்திரம் தேவனுடைய நேரத்தை அறிந்தவர்களாக இருந்தார்கள். சொல்லுவோமாக, தேவனுடைய நேரத்தை அறிந்தவர்களாக இருந்தாங்க. The Issachar tribe of people, okay, the 12 tribes, one of the 12 tribes is Issachar tribe. The Issachar tribe of people knew the times of God. நீங்களும் நானும் ஆண்டவருடைய நேரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. Praise the Lord. வீரியா சபை அவர்களும் என்னது ஆண்டவருடைய காரியங்களை அறிந்தவர்களாக இருந்தார்கள். The Berean church also had an understanding of God's things in their life. So therefore it was not a surprise or shock, or it should not panic us like it does to the world. உலகத்துல உள்ளவங்களுக்கு அச்சம், பயம், பேனிக் வந்து இந்த காரியத்தெல்லாம் செய்யலாம். ஏன்னாக்கா அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய பக்தர்கள், நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் as Christians, you and I should not be shocked, you and I should not have panic, you and I should not panic, you and I should not be fearful or frightened. Can I hear amen? Amen. Hallelujah. Now why do I say that? Let's read from this morning the text, Matthew chapter 24 verses 3 to 26. Okay? Matthew 24. I'm going to read from verse 3 to 26. If you have your Bible, you follow and read together. Okay? Matthew 24வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். Okay? நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. ஒரு ஆமென் சொல்வோமாக. நீங்களும் நானும் அஞ்சப்பட தேவையில்லை. ஒரு ஆமென் சொல்வோமாக. You and I need not panic. Hallelujah. You and I need not be afraid. Hallelujah.
Praise the Lord. You and I are not lost. Hallelujah. Now look at what the Bible talks about, okay? Verse 3. And as he was sitting on the Mount of Olives, he means Jesus. And as Jesus was sitting on the Mount of Olives, the disciples came to him privately saying, "Tell us, when will these things be? And what will be the sign of your coming and of the end of age?" Now the disciples came and asked Jesus 3 things. But they say what? Tell us. Tell us. Tell us. Let us know. Secondly, they say what? What will be the sign of your coming? Lord, when you are coming, what will be the sign? Okay, what does that mean? You drive your car on the road, you see there are road signs telling you, be careful, traffic light ahead. You see? So when you drive there, you know traffic light ahead, you slow down. Like that, they are asking Jesus, give us signs. What signs can you give us that you are coming? Okay? And of the end of age. The world is going to come to an end. That ending, how will that ending be? What are the signs of your coming? What situation will happen during the time of the end of age? Hallelujah. Hallelujah. So 2 things they asked Jesus. What is the sign of your coming? What is the end of the age? What things will happen during the end of this age? Church, let me tell you, we already are entering into the end of the age hour. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the We are Lord. already inside the end of the age. And Jesus answered and said to them, "Now, no one misleads you. For many will come in my name, saying, I am the Christ, and will mislead many. And you will be hearing of wars and rumors of wars. See that you are not frightened, for those things must take place, but that is not yet the end. For nation will rise against nation, and kingdom against kingdom, and in various places there will be famines and earthquakes. But all these things are merely the beginning of birth pangs. Then they will deliver you to tribulation and kill you, and you will be hated by all nations on account of my name. And at that time, many will fall away and will deliver up one another and hate one another. And many false prophets will arise and mislead many. And because lawlessness is increased, most people's love will grow cold. But the one who endures to the end, he shall be saved. And this gospel of the kingdom shall be preached in the whole world for a witness to all the nations, and then the end shall come. Therefore, when you see the abomination of desolation, which was spoken of through Daniel the prophet, standing in the holy place, then let those who are in Judea flee to the mountains. Let him who is on the housetop not go down to get the things out that are in his house. And let him who is in the field not turn back to get his cloak. But woe to those who are with child and to those who nurse babies in those days. But pray that your flight may not be in the winter or on a Sabbath, for then there will be a great tribulation, such as not occurred since the beginning of the world until now, nor ever shall. And unless those days had been cut short, no life would have been saved, but for the sake of the elect, those days shall be cut short. Then if anyone says to you, behold, here is the Christ, or there he is, do not believe him. For false Christs and false prophets will rise and will show great signs and wonders, so as to mislead, if possible, even the elect. Verse 25, behold, I have told you in advance. If therefore they say to you, behold, he is in the wilderness, do not go forth, or behold, he is in the inner room, do not believe. Amen? Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the
Another verse I want to bring to your attention is found in Luke chapter 21. I just want to read from verse 10 and 11, okay? Or I can read from verse 8, okay, for your sake. And he said, see to it that you be not misled by misled, for many will come in my name saying, I am he, and the time is at hand. Do not go after them. And when you hear of wars and disturbances, do not be terrified, for these things must take place, but the end does not follow immediately. Then he continued by saying to them, nation will rise against nation, and kingdom against kingdom. And there will be great earthquakes, and in various places, plagues and famines. And there will be terrors and great signs from heaven. I want you to note that it says, and there will be great earthquakes and in various places plagues. Sickness. Okay? Some of your Bible talks sickness. Okay? COVID-19 is a plague. COVID-19 is a sickness. So, what did Jesus say? Let us look at it today. Okay? For these things must not surprise you. Can I hear an amen? Amen. Hallelujah. Hallelujah. Why? Because in Mark 13:23, Jesus said, but take heed. Behold, I have told you everything in advance. What has Jesus said? He has told us everything in advance. Advance means what? Before it comes, before it happens, He already told us already. In Matthew 24:8, again he says, but all these things are the beginning of birth pains. It is just starting like a woman in labor. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Now the problem with the world and the Christians today in this moment of time, they are panicking, not knowing what's going to happen tomorrow, is because they do not know the word and the teaching of Jesus Christ. இன்றைக்கு இந்த உலகத்தில் இப்படியாக ரொம்ப பேர், ஏன்னா இந்த உலகம் சரி, உலகத்தில் உள்ளவங்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, ரொம்ப பேர் அச்சப்பட்டு பயந்து ரொம்ப பேர் இந்த COVID-19 என்ன ஆக போதோ, என்ன நடக்க போதோ, நாளைக்கு எனக்கு என்ன ஆக போதோ, நாளைக்கு எனக்கு வேலை இருக்குமா இல்லையா, என் குடும்பம் என்ன ஆகும், என் பிள்ளைங்க படிப்பு என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும், என் வீடு என்ன ஆகும், என் காடி என்ன ஆகும், வீட்டுக்கு சேவா கட்டணும், காடி காசு கட்டணும், இது கட்டணும், அது கட்டணும்னு சொல்லி பல குழப்பத்தோடு, பல குலைச்சலோடு, பல விதமான சிந்தையோடு பயந்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஆண்டவர் இயேசுவோடைய போதனையை பற்றி அவங்க தெரிஞ்சு கொள்ளவில்லை. வசனத்துல பைபிள்ல என்ன எழுதப்பட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல, புரியல. அதனால தான் அவங்க இப்படியாக பயந்து கொண்டு இருக்கிறாங்க. Now the Lord Jesus, He already taught us. He already taught us. He already forewarned us, and He expects us to expect it to come. Can I hear amen? Amen. Hallelujah. Hallelujah. When it comes, accept it when it happens. See? Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So Jesus has already taught us already about this time. 2000 years ago, He already taught us about what's going to happen this time, end of the age. He already forewarned us what we should be aware of, what we should take care of.
And he said, expect it to come. Amen? Amen. Expect it. So, we expect it, we are not in a panic mood. And he says, when you expect it to come, when it comes, accept it. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Accept it means we don't accept the COVID-19 happenings and all that. Accept that this world is coming to an end. Hallelujah. 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 Please say hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. So he taught us, he forewarned us, he told us to expect it, and when it comes, accept this. So he already prophesied about the significance of the world distress. Amen. Hallelujah. Hallelujah. This world will go into distress. This world won't be at peace. This world will not be at calm. This world will not be smooth sailing. This world will not be normal. This world will go into labor pain. This world will go into distress after distress after distress after distress. Disorder and all kinds of confusion, all kinds of bad things will happen to this world. Jesus already prophesied, Jesus already foretold us. So today we're going to look at the 4 significance of world distress. உலகத்தின் வேதனையின் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இயேசு ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த உலகத்துல உங்களுக்கு என்னது சமாதானம் இருக்காது. இந்த உலகம் இருக்கிற வண்ணமாக இருந்து கொண்டே இருக்காது. எல்லாமே நார்மலாக இருந்து கொண்டு இருக்காது. இந்த உலகத்துல உபத்திரம் வரப்போகுது. அந்த உபத்திரம் வந்து கொண்டே இருந்துச்சுனாக்க அது கர்ப்பத்தின் வேதனை போல இருக்கும். ஒரு தாய்க்கு தான் தெரியும் குழந்தை பிறக்க வைக்க போறதுக்கு முன்பாக கர்ப்ப வேதனை எப்படியாக இருக்கும் சொல்லி. இப்பொழுது அந்த கர்ப்ப வேதனை ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னது உபத்திரம் உங்களுக்கு உண்டு. அப்ப இந்த உலகத்தின் வேதனையின் முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னாக்க நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்க போல பேனிக் பண்ண மாட்டோம், பயப்பட மாட்டோம், அச்சப்பட மாட்டோம், அது கவலைப்பட மாட்டோம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்து கொண்டு வருவோம். அல்லேலூயா. கேட்குறவங்க எப்படி இந்த கிறிஸ்தவங்க இந்த COVID-19 சாக முடியும், ஆண்டவர் எப்படி செஞ்சாரு, ஏன் செஞ்சாரு, இது செஞ்சாரு, அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப காரியத்தை கேட்குறாங்க, பேசுறாங்க, செய்யறாங்க. ஏன் இவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை தெரியவில்லை. இயேசு என்ன போதிச்சாரு, என்ன முன் எச்சரிக்கை கொடுத்தாரு, என்ன தீர்க்க தரிசனமாக சொன்னாரு சொல்லி தெரியாத வாசி இப்படியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்வோமாக. அதனால் இந்த உலகத்துல துக்கம் அல்லது துயரம் அல்லது வேதனை முக்கியமாக இருக்குது. ஏன் இப்படி முக்கியமாக இருக்குது? What is the significance of this world's distress? Let me put to you. Number 1, Jesus already foretold that bad conditions will happen in this world. இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல என்னது கெட்ட காரியங்கள் அதிகமாக நடந்து கொண்டு வரும். மனுஷனுக்கு கெட்டதுனாக்க பிடிக்காது. ஏன்னாக்கா அவன் பாவத்தில் விழுந்து பாவத்திலிருந்து வந்த வாசி கெட்டது என்று சொன்னாக்க அவனுக்கு வேதனையாகத்தான் இருக்கும். நல்லதுனாக்க அவனுக்கு சுகமாக இருக்கும், அவனுக்கு என்னது சந்தோஷமாக இருக்கும், இளைப்பாறுதலாக இருக்கும், சுகமாக இருக்கும். கெட்டது சொன்னோம்னாக்க ஐயோ வலிக்கும், ஐயோ வேதனை, ஐயோ இழப்பு, ஐயோ கண்ணீர், ஐயோ கஷ்டம், ஐயோ வலின்னு சொல்லித்தான் அவன் நினைப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த கடைசி காலத்தில் கர்ப்ப வேதனையில உலகம் போகும்போது கெட்ட காரியங்கள் இந்த உலகத்துல அதிகமாக நடக்கும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோமாக லூக்கா 21:7 வசனம். ஓகே, 21:11 வசனம். லூக்கா 21:11. Let's look at Luke 21:11. Okay, Jesus didn't promise a bed of roses in this world. Jesus didn't promise
safety. Jesus didn't promise good things in this world. About the world, he said, bad things will happen in this world. We will have all these good things. We will have all this peace in his second coming. Can I hear an amen? Amen. Praise the Lord. Praise the So Lord. let's look at Luke chapter 21 verse 7. What did Jesus say? வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவர்கள் எப்பொழுது இல்ல லூக்கா 21:11. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்தில் இருந்து பயங்கரமான தொற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். என்ன சொன்னாரு? And there will be great earthquakes in various places, plagues and famines, and there will be terrors and great signs from heaven. Let me ask you, did Jesus say good things here or bad things? Bad things. Bad things. Hallelujah. 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 So this world is coming to an end. This world is reaching its end. This world is going to pass away. That means this world, that means the kingdom of Satan, the kingdom of wickedness is coming to an end. Hallelujah. Hallelujah. So because the kingdom of wickedness or the kingdom of the devil is coming to an end, he will do a lot of bad things. Not God does it, but God allows it, because this world or the world of Satan, the world of wickedness, the world of badness, the world of decaying, the world of destruction has to come to an end. God wants to put a stop. So when it's coming to an end, this is the tail end of it. All these bad things will continue to happen. Amen? Amen. So church, you and I need to know that Jesus already foretold or forecast about all these bad things that's going to happen in this world. Does that surprise you? That COVID-19 has come, does that surprise you? No. Let me tell you, even worse things is going to come in the near future. For in the world, the kingdom of darkness or the kingdom of Satan or the destroying spirit is now aiming towards 2030 and 2050. By 2050, okay, all the powerful people who are rich in money and all that, by 2050, they are trying to cut the population, 2/3 population, to destroy 2/3 of the population. Now I don't know, 7 billion people or something like that. Okay, they're going to cut to 1/3 only. By 2050, 1/3 people only will be living in this world. 2/3 people will not be living in this world. They want to kill these people through vaccination. Slowly die. Because I heard in the world today, they're going to kill 10,000 camels. Why? It seems there is not enough water. So they want to kill all these 10,000 camels. Situation will come from bad to worse. We are ready in situation at the bad situation. கெட்ட காரியங்கள் நடக்கும்னு சொல்லி இயேசு சொல்லிட்டாரு. இது இனிமே நல்லதுக்கு திரும்பாது. அழுந்தா சொல்றது. ஹலோ, ஒரு தாய் கர்ப்ப வேதனையில இருக்கும்போது அவ குழந்தை இல்லாத நிலைமைக்கு பக்குவத்துக்கு போக முடியாது. இனி அந்த பிள்ளையை பெற்று எடுக்கக்கூடிய முன்னோக்கி தான் போகணும். ஸோ இந்த உலகம் அழிவுக்கு போய்கொண்டு இருக்குது. பிசாசுடைய ராஜ்யம் முடிய போகுதுன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு அவன் என்ன செய்யறான்? ரொம்ப சீக்கிரமாக இன்னும் பெரிய பெரிய கெட்டதை இந்த உலகத்துல அவன் செய்வான். ஆகையினால் கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. நீங்களும் நானும் பேனிக் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா இயேசு சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு?
இன்னும் கெட்ட காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கும். ஆமென். Amen. மத்திய 24:8 இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஓகே, மத்திய 24:8, Matthew 24 verse 8. Look at what Jesus said in verse 8. But all these things are merely the beginning of birth pangs. Okay, கர்ப்ப வேதனையின் பிரகாரம் இப்படியாக இருக்கும். என்னென்ன இருக்கும்? நாடு நாடுக்கு எதிர்ப்பாக எழுந்திருக்கும், ராஜ்யத்துக்கு எதிர்ப்பாக சண்டை கொடுக்கும், பல இடங்களில் பற்றாக்குறை, தண்ணி பற்றாக்குறை. இன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 3வது உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சு, அல்லது 4வது உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சு. நம்மலாம் 2வது உலகப் போர் தான் பார்த்துருக்குறோம். 3வது உலகப் போர் இஸ் பயாலஜிக்கல் வார்ஃபேர் சொல்லி சொல்றாங்க. 4வது உலகப் போர் இப்ப நடந்து கொண்டு இருக்குது. என்னன்னாக்க தண்ணி பற்றாக்குறை. உலகத்துல இப்ப தண்ணி இல்லை, அதனால தான் உலகத்துல 3/2 பங்கு அழிக்க போறாங்க 2050க்குள்ள. சபை நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். Amen. So my first point is that Jesus already foretold all the bad conditions that the world is going to go through, okay, in this world distress. Okay, secondly, Jesus also foretold that it will become worse. It will become what? Worse. அது இன்னும் அதிகரிக்க இன்னும் ரொம்ப என்னது தீமையாகத்தான் போய்கொண்டிருக்கு. இப்போ COVID-19 வந்து என்னது 1,20,000 பேர்கிட்ட சாவடிச்சிருச்சு. இன்னொரு வியாதி வரப்போகுது, இன்னொரு தொற்று நோய் வரப்போகுது. அது மில்லியன் கணக்கானவர்களை சாவடிக்க போகுது. ஆகுமா? இருக்குமா? பாருங்க என்னோடு கூட மத்திய 24வது அதிகாரம் 24 verse 21 to 22. Okay, Matthew 24 21 to 22. Jesus said what? For then there will be a great tribulation such as not occurred since the beginning of the world until now, nor ever shall. And unless those days had been cut short, no life would have been saved. But for the sake of the elect, those days shall be cut short. What did Jesus say? That there will be great tribulation as not occurred since the beginning of the world. Hello, இருக்கிறீங்களா? இயேசு சொல்லல இன்னும் நல்லா சுகமாகும், இன்னும் நல்லா என்னது நன்மையாகும். இன்னும் சொல்றாரு, இன்னும் இந்த உலகம் இன்னும் பல கெடுதல்ல, கெட்டதுல, கஷ்டத்துல இன்னும் என்னது வேர்ஸா ஆகும் சொல்லி சொல்றாரு. இன்னொரு வசனம் லூக்கா 21 24 25. ஓகே, லூக்கா 21 24 25. And they will fall by the edge of the sword and will be led captive into all the nations, and Jerusalem will be trampled under the foot by the Gentiles until the times of the Gentiles be fulfilled. Okay, and there will be signs in sun and moon and stars, and upon the earth dismay among nations, in perplexity at the roaring of the sea and the waves. Okay, verse again. Man fainting from fear and the expectation of the things which are coming upon the world, for the powers of the heavens will be shaken. Amen? Amen. So, what did Jesus predict? What did Jesus foretell? That even worse things are going to happen. So what we see COVID-19 or coronavirus is just the tip of the iceberg. It's just the beginning of bad things. From these bad things, this world is going to go into worse
conditions. So therefore, church, you and I have to embrace, amen, Amen. the coming times, and do not panic like the world panics. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Of course, we all want to live. I also want to live long. Okay, longevity. I want to live long and die. But it's all in the hands of the Lord. Can I hear amen? Amen. Praise the Lord. Praise the Lord. That's why Paul said, for me to live is Christ, to die is gain. Amen? Amen. So, you and I should expect this world to become even worse. Praise the Lord. Thirdly, what is the significance of this world's distress? Amen. Okay? We can find that in Acts 24. Matthew 24, 32, 33. Matthew 24, 32, 33. You are taking note, you take note. My point number one is that Jesus already foretold about bad conditions. Okay? Secondly, Jesus said the conditions will become even worse. Third, in Matthew 24, 32, 33, what did he say? Now learn the parable from the fig tree. When its branch has already become tender and puts forth its leaves, you know that summer is near. Even so, you too, when you see all these things, recognize that He is near, right at the door. Amen? Amen. Even so, you too, when you see all these bad things are becoming worse and worse, underline the word, recognize that Jesus' second coming is near. Amen. So, what is Jesus saying? That when you see these bad things and become worse, Amen. the kingdom of God is near. Jesus is going to come back. Amen. Hallelujah. Hallelujah. So when we see all these calamities, all these atrocities, we see all these conditions all around us becoming worse and worse, you and I should rejoice. We should what? Rejoice. We should what? Rejoice. We should be happy that all these things are happening. Why? Because Jesus is coming back. It's very near already. Jesus is coming back. Hallelujah. Hallelujah. You see, the world don't understand about what's happening in this world. For them, it is sad, it's mourning. For us, it's rejoicing. இந்த உலகத்துக்கு இதெல்லாம் துக்கமாக இருக்கும். ஐயோ அழிவு வருது, கஷ்டம் வருது, சாப்பிட்றாங்களா, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லி உலகம் என்னது கதறி கொண்டு இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இல்லை. ஆண்டவர்களுக்கு பிள்ளைங்களுக்கு அது மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் யோவான் 16:33 இயேசு சொன்னாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்கும், ஆனாலும் திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னாக்கா இந்த உலகத்தை நான் ஜெயம் கொண்டுட்டேன். ஹலோ சபையே, நீங்களும் நானும் இந்த உலகம் துக்கப்படுறாப்புல துக்கப்படவே கூடாது. அல்லேலூயா. சந்தோஷம் அடையணும். ஏன்னாக்க இயேசுவோடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. லூக்கா 21:31, மேத்யூ 24, லூக்கா 21, இது ரெண்டும் நீங்க வாசிச்சு கொண்டு இருங்க. ஓகே, ரீட் மேத்யூ 24 and Luke 21. Okay, what does it says? Luke 21:31. This is what Jesus says. Even so, you too, when you see these things happening, recognize that the kingdom of God is near. Underline that in your Bible. Okay? Why we need to rejoice? Even though the world around us is going through calamity, the world around us, many people are in difficult times, the world is in distress, but the children of God will have to rejoice because they know that the kingdom of God is near. Hallelujah. Hallelujah.
That brings me to my fourth point. The significance of the world's distress. Okay? உலகத்தின் துயரம் தோடைய முக்கியத்துவம். நாலாவது, இப்படியாக இது நடந்து கொண்டு வரும்போது நம்ம எப்படி இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு முன்கூட்டியே சொல்லி விட்டார். வாட்ச வசனத்துல இயேசு என்ன சொன்னாரு? இது நடக்கிறதுக்கு முன்பாகவே உங்களுக்கு நான் முன்னெச்சரிக்கை கொடுக்கிறேன். இதெல்லாம் அறிஞ்சு கொள்ளுங்க. உலகத்துல கெட்டது ரொம்ப நடக்கும். அது இருக்க இருக்க இன்னும் ரொம்ப தீமையாக நடந்து கொண்டு வரும். அப்படி நடந்து கொண்டு வரும்போது நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, நான் என்னுடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. என்னுடைய ராஜ்யம் மிக சமீபமாக இருக்குது. அல்லேலூயா. உங்களை என்னோடு கூட ரட்சித்து எடுத்துக்கொள்ள காலங்கள் நெருங்கி கொண்டு வருது சொல்லி அதை பார்த்து நீ சந்தோஷம் அட, உலகத்தை போல துக்கம் கொள்ளாத. Praise the Lord. So, நாலாவது, அவர் வரும்போது அது என்னத்தை குறிக்கிறது? ஓகே, மத்திய 24:42-44. Matthew 24:42-44. Christ points out to us that you and I need to do this. Okay, Matthew 24. Okay, Matthew 24 verse 42. 24, Matthew 24:42. Therefore be on the alert. Underline that. Therefore be on the alert. For you do not know which day your Lord is coming. For this reason you be ready too, for the Son of Man is coming in an hour you do not think he will. Verse 44. Verse 42. Therefore be on the alert. You and I need to be on the alert at this point of time. Verse 44 says, you be ready. Ready for what? For the Son of Man to come. Hallelujah. So, for the world it is distress. For the world it is calamity. For the world it is coming to an end. For the world things are very bad. But for the church, it is a time of rejoicing. It is a time to get ready. It is a time to be what? Awake. Hallelujah. Praise the Lord. It's a time for you to be alert and to be ready. One more verse, Luke 21:36. Okay, Luke 21:36. But keep on the alert at all times. Underline, But keep on the alert at all times, praying in order that you may have strength to escape all these things that are about to take place and to stand before the Son of Man. Amen. Okay? Keep on the alert at all times. Pray. Amen. Hallelujah. Hallelujah. So you and I need to be awake. Amen. Are you sleeping or are you awake? Awake. Many Christians are sleeping as the world is sleeping. When God says awake, He's not talking about you sleeping in the night, waking up in the morning. He's talking to you about the coming of the kingdom of God. Amen. You have to be alert, awake for the kingdom of God to come. Hallelujah. So when you see all these things happen, what is God telling? That Jesus' second coming, or the kingdom of God is near at hand. So therefore, you and I must be awake. Praise the Lord. You and I must be what? Awake. Awake. Hallelujah. Hallelujah. And now when we sleep,
Do we know what's happening around us? We don't know. But when we wake up in the morning until we go to bed, when we are active and moving around, do we know what's happening? Yes, we know what's happening. Oh, somebody is at the gate, we go and see. You see or not? That's what God says. Be alert and be in prayerful attitude, knowing that the kingdom of God is drawing near. Yes, Lord. Praise the Lord. Praise the Lord. So no matter whatever happens around us, we need to expect even bad things to happen. When all these things happens in the world, it is pointing towards the second coming of Jesus. So therefore, as Christians, you and I should not panic. You and I should not be distraught. You and I should not be afraid, fearful of these things that's happening in this world. Amen? Jesus said what? He taught us to expect and accept it. Amen? Accept means not the sicknesses, except that these times will come like this before the end of the age, before Jesus' coming. Praise the Lord. Hallelujah. So let us look at what's the outcome. So 4 things I told to you this morning about the significance of world distress. Okay? In the உலகத்தின் துக்க முக்கியத்துவம். ஏன் இந்த உலகம் துக்கத்துல போகும்போது என்னென்ன காரணம்? Number 1, Jesus foretold that bad things will happen. கெட்டது நடக்கும். Secondly, he said what? Conditions will become worse. சூழ்நிலைகள் இன்னும் ரொம்ப கேடாக மோசமாக போகும். மூணாவது, இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது விழித்திருங்க, ஜெபம் கொண்டிருங்க. என்னுடைய வருகை சமீபமாக இருக்குது, என்னுடைய ராஜ்யம் பாரு, இயேசு வந்தா தான் நம்முடைய ரட்சிப்பு நிரந்தரமாகும். Hello, when Jesus comes back and he raptures us, then only our salvation is complete. That's why you and I need to be alert and give thanks to God and pray and expect the coming of Jesus. Amen? Fourthly, I said, Christ points out the need for us to be alert. Not sleeping. Not knowing what's happening. Not doing your own things. Don't care about what's happening around you. No, Jesus is not telling you that. He is telling you to be alert. Wake up! The kingdom of God is coming. Wake up! Jesus is coming back. Wake up! Your salvation is drawing near. So therefore, be alert, awake, and in prayerful attitude. அல்லா, தேவ ராஜ்யம் நெருங்கி வந்தது, இயேசு கிறிஸ்து நெருங்கி வந்துட்டாரு, நம்முடைய ரட்சிப்பு பூர்ணமாக பட போகுது. ஆகையால் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? தூங்க கூடாது. அல்லா, நம்ம சொந்த காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. உலகம் எப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ள என்னது அகப்பட்டு இருக்க கூடாது. நீங்களும் நானும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு விழித்திருந்து ஜெபத்துல தரித்திருந்து ஆண்டவர் வசனத்தை வாசித்து நன்றி சொல்லி மனம் கம்பீரமாக ரம்மியத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் நாளடைய இன்னும் ரொம்ப கெட்டு உபத்திரத்துல போவோம், நஷ்டத்துல போவோம், வேதனையில போவோம். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் அது சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். ஏன்னாக்க நம்முடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்குது. Praise the Lord. முடிவுல நம்ம பார்ப்போம். மத்திய 24:13 இயேசு என்ன சொல்றாருன்னு சொல்லி. இங்க Matthew 24:13 closing. I want to close with these 2 verses for you. Matthew 24:13.
And this gospel of the kingdom shall be preached in the whole world for a witness to all the nation, and then the end shall come. என்னவா? Sorry, verse 13. Okay? Verse 13. But the one who endures to the end, he shall be saved. வாசி தமிழ்ல. முடிய பரியந்த நிலை நிற்பவனே முடியும் பரியந்தம் வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. என்னவா? முடியும் பரியந்தம் வரைக்கும், கடைசி வரைக்கும், உன் உயிர் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ற வரைக்கும், நீ சாவுற வரைக்கும், அல்லது இந்த உலகத்தின் நேரம் வந்துருச்சு, உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி அதுக்குள்ள நம்ம கடந்து சென்றாலும் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? நிலை நிற்பவனான நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையில உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். I know whom I believe. I believe in the Lord Jesus Christ, and He will save me. With that stand, with that trust, with that belief, you go through all these things that's happening in this world. Amen. Luke 21. Luke 21. In Luke 21 also, Jesus says in verse 19, by your endurance you will gain your lives. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். நான் நம்பினவர் யார் என்று தெரிந்து அந்த நம்பிக்கையில நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். உலகம் கொந்தளிக்கலாம், உலகம் பல காரியத்தை சொல்லலாம், உலகம் பல கேடுக்குள்ள போகலாம். ஆனா நீங்களும் நானும் என்னது நம்ம நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னவா? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய பொறுமையாலே நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஓகே. 34 verse 34 and 36. Be on guard that your hearts may not be weighted down with dissipation and drunkenness and the worries of life, and that day come on you suddenly like a trap. வாசியதா? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டி வெறியினாலும் லவ் இச்சையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த நாள் உங்கள் மேலே வராதபடிக்கு நீங்கள் எந்த நாள்? இயேசுவுடைய இரண்டாவது வருகை திடீர்னு வந்து உங்களை என்னது பிடித்து கொள்ளாம நீ அதுக்கு ஆயத்தம் பண்ணாம இருக்க வேணாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளு. உன் இருதயம் பாரம் கொண்ட இருதயமா இருக்கு. ஐயோ என்ன ஆக போகுதோ, ஐயோ நாளைக்கு எனக்கு வேலை இல்லாம போதோ, ஐயோ என் குடும்பம் என்ன சாப்பிட போதோ, ஐயோ இப்போ எக்ஸாம்னா தள்ளி போட்டுட்டாங்க, அடுத்த வருஷம் என் பிள்ளை இது என்னது 6ஆம் வகுப்பு PT3 UPSR PT3, ஐயோ எழுதோ என்ன ஆக போகுதுன்னு சொல்லி don't let all these weight you down சொல்லி ஆண்டவர் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள சொல்றாரு. ஆனா இன்றைக்கு எல்லாத்துக்கும் கிறிஸ்தவங்களுக்கு இந்த கவலை தான் இருக்குது. அதான் வாய்ப்பை சொன்னேன், பிள்ளைங்களை பத்தி எக்ஸாமை பத்தி கவலைப்படாத. அல்லேலூயா. தள்ளி போடுறது வர்றத வரட்டும். இயேசு சொன்னாரு நாளைய குறித்து நீ கவலைப்படாத. ஆனா நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? நாளைய குறித்து கவலைப்படுறோம். என் பிள்ளை நாளைக்கு பரீட்சை எழுதாம போச்சுனாக்க என்ன ஆகும், எப்படி ஆகும்? இன்னைக்கு இயேசு வந்துட்டாருனாக்க நாளைக்கு உன் பிள்ளை பரீட்சை எழுதுமா? இருக்கிறீங்களா? ஹலோ. ஸோ இயேசு இங்கே முன்னெச்சரிக்கை கொடுக்குறாரு. உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளு. உன் வீட்டை, உன் சொத்து பத்தை, உன் பணம் வங்கியில் இருக்கிறத, உன்னுடைய அந்தஸ்த கௌரவத்தை நீ காத்துக்கொள்ளுன்னு சொல்லி
காத்து சொல்லவில்லை, உன் இருதயத்தை காத்து சொல்றாரு. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. And then he says what? Dissipation. அப்படின்னாக்க வீணாக உள்ள காரியத்துல நீ உன் இருதயத்தை வைக்காத, குடி போதையில இருக்காத, அப்புறம் இந்த உலகத்துடைய கவலைகளில் உன் இருதயத்தை வைத்து வைக்காத. 3 காரியம் சொல்றாரு. வீணான காரியத்தை சிந்திக்காத, குடி போதை உலக இச்சையில இருக்காத, அப்புறம் இந்த உலகத்துல உள்ளவங்க நாளைய குறித்து கவலைப்படுறாப்புல நீ கவலைப்படாம உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ள. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? கம் கோவிட் கம். அல்லேலூயா. அல்லேலூயா. வா 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 வா. எப்படியாப்பட்ட உபத்திரம், துன்பம், கஷ்டம், நஷ்டம் வந்தா கூட வா. அதையெல்லாம் என்னை சீண்டாது, அதையெல்லாம் என்னை தொடாது. ஏன் சொல்லும்போது நான் என் இருதயத்தை காத்து கொண்டு இருக்கிறேன் கர்த்தருடைய நம்பிக்கையில். அல்லேலூயா. Come, COVID come, all the world, distress, famine, plagues, everything come. I will not be shaken, I will not be afraid, I will not panic, I will not fear. Because why? I got my heart, that I know whom I have believed, and I trust my God. When He comes, He will save me. Amen. Hallelujah. So all these things that is happening around us, we don't worry, we don't idle our time, we don't panic like what the world panics. Amen. Praise the Lord. Praise the In Lord. closing, we know one incident, in the Bible, when God wanted to lead His people out of Egypt. The last plague that God sent was the angel of death. கடைசி ஆண்டவர் அவருடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய பாலும் தேனும் வழியும் தேசத்துக்கு கொண்டு போறதுக்காக 10 வாதைகளை செய்தார். 10வது வாதை தான் மரணத்தின் வாதை. அப்ப எகிப்துல உள்ள எல்லாம் தலைச்ச பிள்ளைங்கிற முதல் பிள்ளைங்க எல்லாத்தையும் மரண தூதன் வந்து சாவடிச்சான். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுடைய பிள்ளைங்களுடைய மூத்த பிள்ளைங்களை அவன் சாவடிக்க முடியல. ஏன் சொல்லும் போது அந்த கதவுல அவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பூசி வைத்திருந்தாங்க. அதனால மரணத்தின் ஆவி அந்த வீட்டை கடந்து சென்றான ஒழிய அந்த வீட்டை தொடல. மரணம் அந்த வீட்டை தொடல. ஆனா எகிப்து பக்கத்து வீட்டை தொட்டு அந்த மூத்த பிள்ளைய சாவடிச்சுட்டு அப்படியே அந்த மரணம் போய் கொண்டிருந்துச்சு. அதே போல இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய மரணத்தின் தொற்று நோய் என்ன செய்யாது, நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுடைய உடம்புக்குள்ள நமக்குள்ள வராததுக்கு காரணம் என்னன்னாக்க இயேசுவின் ரத்தம் நம்மளை மூடி இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். ஆமென். Guard your heart. Guard your heart against what? Dissipation, drunkenness, and the worries of this life. Dissipation meaning idling away, wasting away your time. Do not waste away your time. Do not be drunk as the world is doing. Don't follow the things of this world. And then worries of life, about tomorrow, about your company, about no job, about no money, about no food, about your children not doing exam and all these things. These are the worries of life. Jesus said, don't worry about these 3 things. Guard your heart. Know who and what you believe. That Jesus, when He comes, He will save you. Amen? Amen. Hallelujah. With that I close. Let us look to the Lord this morning. Thank the Lord for His encouraging words to us. I said, what is the significance of the world's distress? உலகத்தின் துக்கத்தின்
முக்கியத்துவம் எதனால? முதலாவது நான் சொன்னேன், கெட்ட காரியங்கள் நடக்கும் சொல்லி இயேசு சொன்னார். He foretold bad conditions will happen in this world. Secondly, he said the conditions will become even worse until the shaking of heavens will happen. Thirdly, he says, when you see the world in distress, know that Jesus is coming. The kingdom of light, the kingdom of God is near at hand. And when you see the world in distress in this situation, Christ points out that you and I need to be alert, awake, and guard our heart. 4 காரியம் இந்த உலகத்தின் துக்கத்தில் முக்கியத்துவத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு காமிக்கிறார். அந்த உலகத்தில் துக்கம் முக்கியமாக இருக்குது, நிச்சயமாக நடக்கும், கெட்டது நடக்கும். முதலாவது. ரெண்டாவது, அந்த கெட்டது இன்னும் ரொம்ப அழிவுக்கு ஏற்ற கெட்டதாக போய்கொண்டே இருக்கும். மூணாவது சொன்னாரு, இதையெல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும், என்னுடைய வருகை தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்குது. நாலாவது, இந்த உலகத்தின் துக்கத்தின் முக்கியத்துவத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்க உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. வீணா இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க, உலக காரியத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நேரத்தை வீணா ஆக்காதீங்க, உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணாதீங்க, நேரத்தை வீணா ஆக்காதீங்க. உலக இச்சையிலிருந்து பங்கு கொள்ளாமல் தனித்திருந்து உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. விழித்திருந்து காத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஜெபிப்போமாக. அருமை தந்தையே, எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, முன்கூட்டியே நீர் எங்களுக்கு போதித்து தீர்க்க தரிசனமாக மத்திய 24வது அதிகாரத்திலையும் லூக்கா 21வது அதிகாரத்திலையும் அப்பா மார்க்கு 13வது அதிகாரத்திலையும் இந்த கடைசி நாளுடைய சம்பவங்களை, இந்த உலகத்துடைய துக்கத்தின் வேதனையின் ஆண்டவரே காலங்களை குறித்து முக்கியத்துவத்தை குறித்து நீர் எங்களுக்கு போதித்து 2000 வருஷம் ஆகிவிட்டது. இன்றைக்கு நாங்கள் அதை கற்ப வேதனையாக எங்களுடைய காலத்திலே நேரத்திலே இந்த நாளிலே நாங்கள் உணர்கிறோம், கடந்து செல்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் COVID-19 காலத்தில் வாழும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்து விட்டாய். அப்படியாக நாங்கள் இந்த உலகம் உபத்திரப்பட்டு வேதனைப்பட்டு பயந்து அச்சப்பட்டு வாழும் வாழ்க்கையிலே நாங்கள் வாழாமல் மன ரம்மியமாக கம்பீரமாக வாழத்தக்க எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொண்டு நாளைய குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரே இந்த உலக சிற்றும்பங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் நடக்காமல் இயேசுவின் நாமத்திலே நேரத்தை வீணாக செலவு பண்ணாமல் நாங்கள் நம்பினவர் எங்கள் ஆண்டவர் இயேசுவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று இந்த உலகத்துக்கு சாட்சி கொடுத்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்து பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஆண்டவரே இந்த உலகத்தை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த சபையை நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விழுந்து போன உள்ளம், சில பேர் உன் பிள்ளைகள் அப்பா பயந்து போய் கிடக்கிறார்கள், அந்த பயம் அவர்களுக்கு நீக்கப்படட்டும், அவர்கள் மனம் திடப்படட்டும். ஆண்டவரே உறுதி கொண்டு இருக்கட்டும், என்னை ரட்சிப்பு சமயமாக இருக்கிறது என்று அறிந்து அதன் பிரகாரம் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இவர்கள் தங்கள் இருதயத்தை காத்துக்கொண்டு வாழ உமக்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அனிதமான ஐக்கியம் இவர்களோடு கூட எப்பொழுதும் சதா காலமும் இருக்கட்டும். இன்றைக்கு நீர் கொடுத்த மன்னாவின் வார்த்தைக்காக உண்மை சோதரிக்கிறோம். இவர்கள் மறுரூபமாக்கப்பட்டதுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் உள்ளம் அப்பா விழித்திருந்து ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து உம்முடைய வருகைக்கு எதிர்நோக்கி வாழக்கூடிய
சபையாக இவர்கள் இருப்பதற்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு வைத்து வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. மீண்டும் அடுத்த வாரம் இப்படியாக லைவ் ஸ்ட்ரீமிங்ல நம்ம குடும்பங்கள்ல ஒன்று கூடி வந்து தேவ செய்தி கேட்போமாக. God bless you. Take care of yourselves. Stay safe. Stay at home. God bless you. Amen.